ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஒரு 2 நாளாக ஒரு பயங்கரமான சந்தோஷம். கேப்டன் பிரபாகரன் வல்லரசு படம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இது கேப்டனோட ஃபேன்ஸ்க்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். அதே மாதிரி கேப்டனோட ரசிகர்கள் மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லாருக்கும் பிடித்த ஒரு நடிகர் அப்படின்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிறது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். இதில் இப்போ இந்த ரீரிலீஸ் சொல்லியிருக்காங்கல்ல, இதை நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி முக்கியமான எல்லா வீடியோலையும் நம்ம சொல்லியிருக்கோம், கேப்டனோட படங்களை ரீரிலீஸ் பண்ணுங்க. ரீரிலீஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய படங்களை சேனல்லே டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதோட ரைட்ஸ் கூட யார்கிட்ட அது இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் அது எல்லாமே ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு படமாக தான் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல வசனங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. அரசியல் காரணங்களால் அதெல்லாம் தவிர்க்கக்கூடாது. அப்படிங்கிறனால தான் நம்ம எல்லா வீடியோலும் சொல்லிகிட்டே இருந்தோம். அதாவது கேப்டனோட படங்களை எப்பயுமே ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டே இருங்க. அதேமாரி அப்பப்போ கேப்டனோட படங்களை ரீரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. இது ஏன் இவ்வளோ முக்கியமான விஷயம், ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. அது எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, அவர் வீட்டில் கணவன் மனைவி இருக்காங்க. கணவன் இறந்துட்டார். இப்போ அவரோட ஷர்ட் ஒரு ஆணியில் மாட்டியிருக்காங்க. இப்போ அவங்களோட பசங்கள்லாம் இருக்காங்க. இப்போ எனக்கு காசு வேணும்னு சொல்லி அம்மாட்ட கேட்கும்போது அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பாவோட பாக்கெட்டில் இருக்குது, போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அப்பப்போ எடுத்துகிட்டு போய் அந்த கணவனோட பாக்கெட்டில் அந்த பைசாவை வச்சிடுறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 8 வருடமாக இதை அந்த பழக்கத்தை அவங்க விடாமல் வச்சுருக்காங்க. அதாவது பசங்களுக்கு அப்பா ஞாபகம் வந்துடக்கூடாது, அப்பாவை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஞாபகத்துக்காக. ஸோ அதே மாதிரி இவங்க பைசா வைக்கும் போதெல்லாம் பசங்களும் அப்பா பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. ஸோ இது எதுக்காக இந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி கேப்டன் நம்ம கூட இல்லைங்கிறது யாராலையும் ஏற்றுக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சேனலே எனக்கு நடத்துறதுக்கும் விருப்பமே இல்லை. ஏன்னா இந்த சேனல் பொதுவாக எல்லா விஷயங்களும் பற்றி என்டர்டெயின்மெண்ட்டாகவும் பேசணும், நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ அதில் முக்கியமான விஷயம், நான் கேப்டனோட தீவிரமான ஒரு ரசிகன். ஸோ கேப்டனை பற்றி எந்த சேனலும் பெருசாக பேசலை. அப்போ நம்ம அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப கேப்டனை பற்றி அதிகமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் போட ஆரம்பித்தேன். அது நிறைய ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் தொடர்ந்து அதிகமாக கேப்டனோட வீடியோக்கள், அவரோட இன்ஃபர்மேஷன் தான் நான் அதிகமாக நம்ம சேனல்லே நான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த நேரத்தில் எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப்டனோட படங்கள் மட்டும்தான். அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சேஃபாக வச்சுக்கிறீங்களோ அதுதான் இன்றைக்கி கேப்டனோட ரசிகர்களுக்கும் சரி, தொண்டர்களுக்கும் சரி பெரிய ஆறுதலாக இருக்கும். கேப்டன் எப்போவுமே எங்கள் கூட இருக்கார் அப்படிங்கிறத ஒரு பெரிய சந்தோஷம் அவரோட படங்கள் மட்டும்தான். கேப்டன் பிரபாகரன் வல்லரசு ரீரிலீஸ் பண்ணும்போது தேட்டரில் போய் செலிப்ரேட் பண்ணுங்கள்.